There is a statement given by the ruler of Dubai saying that if a woman is roaming around at night alone, make sure that she is in Emirate. So we are not selling any product. We are giving the base idea and educating the client. உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருந்தாங்க, நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வந்துக்கிட்டு கொண்டு போட்டாங்களா? இல்லை சார். இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? கரெக்ஷன் ஃபேக்டரை வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூசிங். உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஓன்லி இங்கே இருக்க வாழ்வாதாரம் மட்டும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். கிரேட் கிரேட். பேஸ்ட் ஆன் ரியல் இன்சிடென்ட்லேயே இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கலாம் சார். சரி, ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே துபாய் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். சரி. நானும் கால் பண்ணி ஹபிபி கம் டு துபாய்னு சொல்லிட்டு நான் இந்த ஈத் ஹாலிடேஸில் கூப்பிட்டுருந்தேன் சார். அவங்களும் வந்தாங்க. மற்ற ப்ரைவேட் செக்டாருக்குலாம் 5 days தான் லீவ் விட்டுருந்தாங்க. நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 9 days லீவ் விட்டுருந்தீங்க. அண்ட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம் அந்த லீவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்து கால் பண்ணி அங்கே வந்து ஃப்ளைட்ஸ்லாம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க, நல்லா குண்டு போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவளை வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். லைக் ஊருக்கு வான்னு சொல்லி இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஓகே. ஸோ நீங்கள் கேட்டது வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. 3 கொஸ்டின் தனித்தனியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஃபஸ்ட்டு திங், ஈத் ஹாலிடேஸ் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? 9 days நல்லா என்ஜாய் பண்ணிங்களா? ஓகே, ஃபைன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசன் வந்து ஏன் வந்து நம்ம அதிகமான நாட்கள் வந்து ஒரு ஹாலிடேன்னு கொடுத்தோன்னா, ஒரு மாதிரி வந்து ரீஜனல் டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டாஃப்ஸையும் அஃபெக்ட் பண்ணிருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் வீட்டிலேருந்து கொடுக்குற ப்ரெஷர், அதே மாதிரி வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வேறு நாடுகளில் மீடியாவில் காட்டுற விஷயங்களை பார்த்து அவங்க பேனிக் ஆகி பேக் டு பேக் கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நீங்களே வந்து என்ன சொல்லலாம், ஒரு ரீசார்ஜிங் பீரியட், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இந்த பெரிய ஒரு சின்ன பிரேக் கொடுத்தது. ஆமாம், நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருந்தாங்க, நீங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருப்பீங்க, எங்கேயாவது வந்துக்கிட்டு கொண்டு போட்டாங்களா? இல்லை சார். இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? போலீஸ் வந்து இங்கே வந்து வார் டென்ஷன் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது. ஸோ ரீசெண்டாக மதன் அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. வேரஸ் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு பொருளை ரோட்டில் வச்சு ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். அதை எல்லாருமே வீடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ துபாய் இஸ் சேஃப்ன்றதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிள். செகண்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து 2 girls, நீங்கள் வந்து நைட்டு எல்லாம் வெளியே சுற்றிருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஊரில் இருக்கிறப்ப இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இங்கே எதுவுமே இருந்திருக்காது. உங்களுக்கு ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்காது. 6 மணி 9 மணிக்கு மேலே வெளியே போகணும் அப்படின்ற ஹெசிடேஷன் இருக்காது. There is a statement given by ruler of Dubai saying that if a woman is roaming around at night alone, make sure that she is in Emirate. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸு வாக்கியங்களாக பார்த்துருக்கோம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மக்களுக்கு வந்து புரிதல் வந்து கிடையாது. ஏன்னா வந்து ஊடகத்தில் வந்து மீடியாஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்னு வந்து பொதுவாக சொல்கிறாங்களே தவிர அது என்ன பர்டிகுலர்னு தெரில. இன்றைக்கி வரைக்கும் நேற்று நைட்டு வந்து ஐ ஹேட் அ கால் வித் ஒன் ஆஃப் த கிளைண்ட் இன் கலிஃபோர்னியா. ஸோ அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா சவுதிக்கும் துபாய்க்கும் குவைத்துக்கும் ஈரானுக்கும் வித்தியாசத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் கல்ஃப் கண்ட்ரீஸ்னு எல்லாத்தையும் மொத்தமாக வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே போட்டுக்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த கல்ஃப் கண்ட்ரி, அதாவது வந்து அந்த புரிதலை வந்து கொடுக்குறது தான் உங்களோட வேலை. ஸோ கன்சல்டன்ட்ன்றது வந்து லைக் நம்ம வந்து யாரையுமே ஏஜென்ட் புரோக்கர்னு கூப்பிட மாட்டோம். ஏன் வந்து உங்களை வந்து கன்சல்டன்ட்னு சொல்கிறோம்னா, கிளைண்ட் இஸ் கன்சல்டிங் வித் யூ. அதே மாதிரி வந்து we are not selling any product. இதை வந்து நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன். we are not selling a product. We are giving the base idea and educating the client. ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேஃபஸ்ட் கண்ட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இங்கே இருக்க வாழ்வாதாரம் மட்டும் உங்களுக்கு சேஃப்டி கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பணத்துலேருந்து எல்லாமே சேஃப் தான். அண்ட் தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து வார் டென்ஷன், அதே மாதிரி வார் சம்பந்தமான எந்த விதமான பாதிப்புகளும் இங்கே கிடையாது. எந்த கிளைண்ட்டுக்கு கால் பண்ணாலுமே மார்க்கெட்டில் கரெக்ஷன் இருக்கா, ஹியூஜ் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்களா, திஸ் கொஸ்டின் ரியலி மேட்டர்ஸ். இந்த ஒரு சினாரியோ இன்னும் நடந்துட்டு இருக்கா? ஒரு எக்ஸாம்பிளோட ஒன்று பேசுவோமா? கண்டிப்பாக. ஓகே, போன வருஷம் ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு சொல்லுங்களேன். போன வருஷம் ரஞ்சிதமே. ஓகே, இந்த வருஷம் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டில் இப்போது 6 10க்கு 10. ஓகே, ரைட்டு. ஸோ சீசனல் ஆஃபர்ஸ்
அதாவது ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு விதமான சீசனல் சேஞ்சஸ் நடக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வெதரே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஸ்ப்ரிங், மான்சூன், சம்மர், வின்டர்னு எக்கச்சக்கம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சீசனல் ஆஃபர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதாவது வந்து ஒவ்வொரு டெவலப்பரும் ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு பீரியாடிக் ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த ஆஃபர்ஸ் இந்த மாதம் இருக்காது. சரிங்களா? ஏன் நம்மளோட வெப்சைட்டே நம்ம போட்டிருந்தோம். பொங்கலுக்கு ஒரு ஆஃபர் போட்டிருந்தோம், ஆனிவர்சரிக்கு நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம், அதே மாதிரி வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு ஆஃபர் போட்டிருந்தோம், இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நம்ம போட்டிருந்தோம், நேஷனல் டேக்கு போட்டிருந்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து சீசனல் ஆஃபர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கரெக்ஷன் பீரியடுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் தான் ஆயிருக்கே தவிர அது வந்து உங்களுக்கு க்ரைசிஸாவோ டவுனாவோ ஆகலை. சரிங்களா? அந்த நம்பர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கெட்டிங் இன்க்ரீஸ்டு டே பை டே யூஸிங் திஸ் சீசனல் ஆஃபர்ஸ். ஸோ போன மாதம் பார்த்தீங்கன்னா டிஎல்டி வேவியர்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் வாங்குற அளவுக்கு ஆஃபர் கொடுத்தாங்க. நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கார் கொடுக்குறேன்னாங்க. அதே மாதிரி வந்து பேமெண்ட் பிளான் டீவியேஷன் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு டெவலப்பரும் வந்து கொடுக்குறது வந்து சீசனல் ஆஃபர். மேக் யூஸ் ஆஃப் இட். இப்போ கரெக்ஷன் பீரியட் இப்போ முன்னாடி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 40% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கலாம், 30% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரலாம். அந்த மாதிரி இருக்கிற ஆஃபர்ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபேக் ப்ராமிசஸ் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன் பீரியட் தான். ஹெல்த்தி கரெக்ஷன் பீரியட் இந்த சென்ஸ் என்னென்னா, அதாவது வந்து மார்க்கெட் வந்து பூமில் இருக்குது, எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து பபுள் பிரேக் அந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பபுள் பிரேக் ஆகலை, பபுள் இஸ் கெட்டிங் கரெக்டட். சரிங்களா? ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போ மெச்சூரிட்டி ஆகும் அப்படின்னா, ஸோ யூ நீட் டு கிவ் அ டைம். ஸோ லாஸ்ட் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கே 10 மாதம் யூ ஹேவ் டு வெயிட். ஸோ ஒரு மெச்சூரிட்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மெச்சூரிட்டி ஆகணும் அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட். சரிங்களா? ஸோ இந்த கரெக்ஷன் பீரியடை வந்து நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வி கேன் சே லைக் வி டோன்ட் சே ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ மேக் யூஸ் ஆஃப் திஸ் பீரியட் அண்ட் இன்வெஸ்ட். யூஏஇயில் எக்கனாமிக் க்ரைசிஸ்னு சொல்லிட்டு நிறைய ரூமர்ஸ் அண்ட் நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? நாமளும் பார்த்துருப்போம். அண்டு அதை பற்றின யூஏஇ கவர்மெண்ட் எடுத்த ஒரு கொஞ்சம் மிட்டிகேஷன் அண்ட் மெஷர்ஸ் வந்து சொல்லுங்கள் சார். ஓகே. ஸோ இங்கே வந்து எக்கனாமிக் க்ரைசிஸ் இன்னும் அந்த மாதிரி நடக்கலை. சரிங்களா? ஸோ அதாவது வந்து எப்போவுமே வந்து டாப்லேயே இருக்க முடியாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே எல்லாருமே வந்து எக்கனாமிக் டவுன் ஆயிடுச்சு, எக்கனாமிக் க்ரைசிஸ் ஆயிடுச்சு. துபாய் வந்து ஒன்லி ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ துபாய் இஸ் ஹேவிங் மோர் அதர் செக்டார்ஸ். டூரிசம் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, பிஸ்னஸ் ஹப்ஸ் இங்கே இருக்குது. நேம் இட் எனி கம்பெனி யூ ஹேவ் அ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் ஹியர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பிஸ்னஸஸ் வந்து இங்கே உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈஸ் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ், தெர் இஸ் நோ டாக்ஸஸ். ஸோ மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒன்லி ரியல் எஸ்டேட் மட்டும்தான் வந்து இங்கே ஃபோக்கஸ்னு கிடையாது. அதே மாதிரி க்ரைசிஸ்ன்ற அந்த வேர்டே வந்து பார்த்திங்கன்னா தவறான வார்த்தைகள் தான். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் நியூ மெஷர்ஸ் லைக் ஏஐ டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என் ஃப்ரெண்டு கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா ஏஐ வச்சு ஒரு டூல் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம கம்பெனிக்கே எக்கச்சக்க கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஏஐ டூல் வச்சு நீங்கள் பாட் யூஸ் பண்ணுங்கள், ஏஐ டூல் யூஸ் பண்ணுங்கள். ஸோ லைக் அதாவது வந்து இந்த கரெக்ஷன் ஃபேக்டரை வந்து பீப்புள் ஆர் மிஸ்யூஸிங். சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்க இப்போ ஒன்றும் இல்லை, பனைமரத்துக்கு கீழே இருந்து நம்ம பாலை குடித்தாலே கல்லுன்னு சொல்கிற இதில் ஒரு சின்ன டிஸ்டர்பன்சஸ் நடந்ததை ரொம்ப பூதாங்கரமாக வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மிட்டிகேஷன் மெஷர்ஸ் எடுக்கிற அளவுக்கு எதுவும் பண்ணலை. என்ன உங்களுக்கு வந்து ஒரு சில புது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. லைக் பப்ளிக் செக்டாருக்கும் ப்ரைவேட் செக்டாருக்கும் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்தே வந்து சேலரி ஃபஸ்ட்டு 5க்குள்ளே வந்து சேலரிஸ் போட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெஷர் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி புது சேஞ்சஸ் வந்து எதுவுமே ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் கொண்டு வரல. ஆமாம். ஓகே சார். நான் இப்போ வந்துட்டு நம்ம துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 9.1 lakhsக்கே வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜில் நம்ம ஆட்ஸ் போட்டிருந்தோம். ஓகே ஓகே. அந்த ஆப்ஷன் இன்னும் அவைலபிளாக இருக்கா? அண்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது சார்? ஃபைன். ஸோ 9.1 lakhsன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐ திங்க் 2 months பேக் நம்ம போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது வந்து திஸ் இஸ் ஃபார் இண்டியன்ஸ். ஓகே, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த இண்டியன்ஸ். ஸோ இண்டியன்ஸ் வந்து மெயினாக வந்து பாயிண்ட் வரட்டும் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தே ஆர் லூசிங் மோர் மணி. சரிங்களா? ஸோ இந்த 2 months பேக் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து 24 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 27 நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். 9.1 lakhsன்னு சொன்னது 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அதே ப்ராஜெக்ட் 9.7 lakhs கொடுக்கணும் நீங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 60,000 rupees வந்து உங்களுக்கு அதிகமாக வருது. ஸோ அஸ் இண்டியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன தான் வந்து வெளிநாட்டு வாழ் இண்டியன்ஸாக இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த பணத்தோட ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும்.
ஸோ வேறஸ் இப்போ பார்க்குற இப்போ என்ன 2 மில்லியன் திரம்ஸ்ன்றது வந்து 4.95 crores இருந்துச்சு, இப்போ 5.3 crores ஆயிடுச்சு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ இதை வந்து மெயின் ஃபேக்டராக வந்து இந்தியன்ஸ் பார்க்கணும். இப்போ எல்லாருமே வந்து நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா EOI எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு வந்து டிசைர்டு யூனிட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு யூனிட்ஸ் கிடைக்கிறையா அந்த 100% EOI நாங்கள் ரிட்டன் வாங்கி கொடுத்துருவோம். ஒரு டெவலப்பர் வந்து ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வராங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா பண்ண மாட்டாங்க, சரிங்களா? அவங்க வந்து ஃப்யூச்சர் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டடி பண்ணிட்டு தான் ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 9.1 lakhsக்கு வந்து எஸ் யூ கேன் பர்ச்சேஸ் அ ப்ராப்பர்ட்டி, நாட் இன் 9.1 lakhs நவ், 9.7 lakhs நவ், சரிங்களா? ஸோ இது வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயர்லி பேமெண்ட் பிளானில் வரும். வருஷம் 10% கொடுக்குற மாதிரி, சரிங்களா? அதை பற்றின மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அதை பற்றி பேசலாம் நம்ம. ஓகே சார். இப்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து மந்த்லி 2,000 to 3,000 பே பண்ணால் போதும், நீங்கள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்படி போகிறதுனால இந்த ஆப்ஷனை இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணுறனால இது ரிஸ்கில் முடியுமா இல்லை வந்து அவங்க பெனிஃபிட் ஆவாங்களா சார்? ஓகே, ஸோ மந்த்லி 2,000 திரம்ஸுக்கு உண்மையிலே இருக்குது, 3,000 2,000 திரம்ஸுக்கு வந்து உண்மையிலே ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோட பேஸ் என்னன்ற கேல்குலேஷன் நம்ம சின்னதாக பார்த்துருவோம். என்ன ஸோ என்னென்னா, ரெடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் யூஆர் எலிஜிபிள் ஃபார் மார்க்கேஜ் லோன். மார்க்கேஜ் லோன்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க யூஏயில் இருக்க பேங்க்ஸ் கொடுக்குற மார்க்கேஜ் லோன்ஸ். 1 மில்லியன் திரம்க்கு வந்து நீங்கள் 3.99% வந்து இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இருக்க ரெசிடென்ஸுக்கு தான் அந்த 2,000 திரம்ஸ் சரிங்களா ரெடி யூனிட்ஸ்க்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஏன் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து இங்கே இருக்கிற லோக்கல் ரெசிடென்ஸுக்கு தான் ரெடி ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுவோம். ஏன் நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் ரெண்ட் நீங்கள் EMI கட்டிட்டு போயிருங்க. இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து நம்ம ப்ரைமரி ப்ராஜெக்ட்ஸை வந்து நம்ம ப்ரொப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷன் ஃபேக்டர்ஸ், இட்ஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட், உங்களுக்கு நிறைய அப்ரிஷியேட் ஆகணும். ஸோ ரெடி ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, கம்பேர் டு த ப்ரைமரி செகண்டரி வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் ஆகாது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம டீட்டெயில்ஸாக பேசுவோம். தட்ஸ் இட் சார். இந்த வார் அண்ட் கிரைசிஸ்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இன்னுமே ப்ராஜெக்ட்ஸ்லாம் லான்ச் ஆகுதா சார்? நிறைய எக்கச்சக்கம். இப்போ இந்த வாரமே பார்த்தீங்கன்னா 7 நாளைக்கு 7 லான்ச் இருக்குது, ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து மீடியாவில் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வார் கிரைசிஸ், அதே மாதிரி வந்து சேஃப் இல்லை, இட் இஸ் துபாய் இஸ் கான் மாதிரி எக்கச்சக்க நியூஸஸ் வந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து டெவலப்பர்ஸ், அதாவது ஒரு டெவலப்பர்ன்றது வந்து கண்ட்ரி டெவலப் பண்ணுற ஆட்கள் இங்கே வந்து இன்னும் அந்த மாதிரி இருக்கிற ஒரு ரிஸ்க் ஜோனில் வந்து யாருமே வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர மாட்டாங்க. லைக் நம்ம பார்த்தீங்கன்னா இருக்கிற ரீசன்ட் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் பில்டர்ஸ், நான் எமராட்டி ரெப்யூட்டட் பில்டர்ஸ், சரிங்களா? ஓகே, நீங்கள் எல்லா பக்கமும் நம்ம பேசலாம். இப்போ எமராட்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லோக்கல் சிட்டிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, அவங்க நாட்டுக்காக வந்து அவங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஏன் வந்து ஒரு ஃபாரின் டெவலப்பர் ஓகேங்களா, நான் எமிராட்டி டெவலப்பர் வந்து இங்கே ஏன் டெவலப்மெண்ட் பண்ணணும்? ஸோ தே நோ வாட் இஸ் ஹேப்பனிங். ஸோ மார்க்கெட்டோட இந்த கரெக்ஷன் பீரியடும் சரி, மார்க்கெட்டோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவையும் வச்சு தான் அவங்க ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட்டை வச்சு தான் அவங்க வந்து மூவ் ஆகி போய்கிட்டே இருக்காங்க, சரிங்களா? ஸோ சேல்ஸுன்றது 2வது புறம், சரிங்களா? ஏர்லி என்ட்ரின்றது தான் மெயின். ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏர்லி என்ட்ரியில் வருவாங்க. இப்போ நம்ம கிளைண்ட்ஸ் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட்ஸ் ஒரு ஆள் கூட பேனிக் செல்லிங் பண்ணல, யாருமே டிஸ்ட்ரெஸ் சேல் கொண்டு வரல. நான் வந்து இப்போ 1 மில்லியன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி ரிஸ்க் ஜோனாக இருக்குது, நீங்கள் விற்கணும், அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. தேர்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எங்கேயுமே ப்ரைஸஸ் குறையவே கிடையாது, சரிங்களா? அதே மாதிரி ஆஃபர்ஸையும் அதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற ஒரு சில பேமெண்ட் டீவியேஷனையும் யூஸ் பண்ணி இங்கே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க, உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா பர்சனலாக பேசலாம். டைரக்ட் நம்பர்ஸ் இருக்குது, எங்களோட டைரக்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ பேசி அதுக்கப்புறம் நம்ம என்னன்றதை டிசைட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் பாட்காஸ்ட். அண்ட் இன்னும் நிறைய லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் சந்திக்கலாம் சார். ஷூர். வணக்கம்மா. தேங்க்யூ சார்.